நாளிலும் கூட சங்கீதங்களின் புத்தகம் 137ஆம் சங்கீதம், 138ஆம் சங்கீதம், 137ஆம் சங்கீதம், 138ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்கலாம், வாசிக்கலாம். அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொலைவில் மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. கர்த்தாவே, எருசலேமின் நாளை ஏதோமின் புத்திரரை நினையும். அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரங்கள் மற்றும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவர்களே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்வது பாக்கியவான். குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். உம்மை முழு இதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், உமது வாக்கியை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு வருகிறது காரணம், என் ஆத்மாவிலே பலன் தந்து என் தைரியப்படுத்தினேன். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாம் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உன்னை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். என் சத்துருக்கள் கோபத்துக்கு விரோதமாய் கையை நீட்டுவீராக. யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியிலே நிகழவிடாது இருக்கிறாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த 137ஆம் சங்கீதமானது இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலே இருந்தபோது, சிறையிருப்பிலே இருந்ததின் நிமித்தமாக பாடப்பட்ட ஒரு பாடல். அவர்கள் சிறையிருப்பிலே இருந்து அவர்கள் அனுபவித்ததான அந்த சூழ்நிலைகளை அவர்கள் நினைத்து பாடுகிறதான பாடலாய் இந்த 137ஆம் சங்கீதம் காணப்படுகிறது. 138ஆம் சங்கீதமானது தாவீதின் சங்கீதம் என்று நாம் பார்க்கிறோம். இது 137ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உம்மை என் முழு இதயத்தோடு துதிப்பேன். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். பிரைஸ் தி லார்ட். ஓகே. சீயோனை நினைத்து நினைத்து அவர்கள் பிரைஸ் தி லார்ட். ஓகே. அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு சத்ருவின் தேசத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். பாபிலோன் தேசத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய உணர்வுகள், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய அனுபவங்களை இங்கே பாடலாக நாம் பார்க்கிறோம். 138ஆம் சங்கீதத்திலே தாவீதினுடைய அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். தாவீது எங்கே இருக்கிறார் என்றால், அவரும் ஒரு சத்ருவினுடைய தேசத்திலே அவர் இருக்கிறார். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 138:7. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். அவரும் எங்கே இருக்கிறார் என்றால் துன்பத்தின் நடுவிலே நடந்து கொண்டிருக்கிறார்.
சத்ருவின் தேசத்திலே சத்துருக்களின் கோபத்துக்கு அந்த சத்ருவின் தேசத்திலே அவர் இருக்கிறார். ஓகே. 137 இஸ்ரவேல் ஜனங்கள் சத்ருவினுடைய அல்லது பாபிலோன் தேசத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையில நாம் பார்ப்போமே, ஆனால் தாவீதும் சத்ருவின் தேசத்திலே இருக்கிறார். இப்படி இவர்கள் இருக்கிறதான இந்த நேரத்தில், இப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் கடந்து போனதான பாதை, அவர்களுடைய அந்த அனுபவங்கள் இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். 138 சங்கீதத்தினுடைய முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். நான் கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு அருளினீர். முதலாவதாக சூழ்நிலையெல்லாம் மாறி இருக்கிற நேரத்திலே, சத்ருவின் தேசத்திலே இருக்கிற நேரத்திலே, சத்ருவினுடைய அந்த அவர்களுடைய செயல்பாடுகள், சத்ருடைய செயல்பாடுகள் நம்மை சுற்றி இருக்கிறதான அப்படிப்பட்ட நேரத்திலே இங்கே அவர்களுடைய உணர்வு, அவர்களுடைய அனுபவம் என்னவென்றால், இந்த 138 சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன் துதிப்பேன். இங்க 137 சங்கீதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர்களால துதிக்க முடியவில்லை, பாட முடியவில்லை. அவர்கள் அந்த 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் வசனம் 137. எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலரை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த ஆடியோ ரொம்ப ஓகே. இந்த 2 சங்கீதங்களிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் சத்ருவினுடைய தேசத்தில் இருக்கிறார்கள், தாவீது சத்ருவினுடைய தேசத்தில் இருக்கிறார். இப்படி இருக்கும்போது அவர்களுடைய அனுபவத்தை இந்த நாளில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் பாபிலோன் தேசத்தில் இருக்கிறதான அவர்களால் பாட முடியவில்லை. அந்நிய தேசத்திலே ஆண்டவரை நான் எப்படி பாடுவேன், ஆண்டவரை நான் எப்படி துதிப்பேன் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தாவீதினுடைய அனுபவம் என்னவென்றால், சத்ருவினுடைய தேசத்திலும் நான் ஆண்டவரை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே, நம்மளுடைய சூழ்நிலை எதிர்மாறாக இருந்தாலும் அந்த எதிர்மாறான சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் பிலிப்பு பட்டணத்திலே சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் எதிர்மறையான ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு இரவு நேரம், அப்படிப்பட்ட அந்த இரவு நேரத்திலும் அவர்கள் கால்களிலே தொழுமரத்தை மாட்டி வைத்திருக்கிறார்கள். அப்படி மிகவும் அவர்கள் போகிறதான அந்த துன்பத்தின் நடுவிலும், அந்த சத்ருவினுடைய சதி சூழ்நிலையிலும் அவர்கள் ஆண்டவரை துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பாபிலோன் தேசத்தில் இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்களாலே பாட முடியாமல் போயிற்று. அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், பழைய காரியங்களை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எருசலேமில் இருந்தபோது நாங்கள் என்ன செய்தோம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாவீது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனை துதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை
ஆண்டவரை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமான நேரத்துல மாத்திரம் ஆண்டவரை துதிப்பது அல்ல, துக்கமான பிரச்சனையான நேரத்திலும் ஆண்டவரை துதிப்பது தாவீதினுடைய அனுபவமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஆசீர்வாதமான நேரத்துல ஆண்டவரை நன்றாய் ஆராதிப்போம். ஆனா ஆபத்தான ஒரு சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலைனா துதியே என்ன பண்ணிடுது? மறந்து போகுது. ஆண்டவரை துதிப்பதற்கு நம்மால முடியவில்லை. தேவஜனமே, தாவீதினுடைய அனுபவம் துன்பமான ஒரு சூழ்நிலை. ஓகே, இன்னைக்கு ஆடியோ கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, வசனத்தை கவனிக்கலாம். துன்பமான ஒரு சூழ்நிலையிலும் தாவீதினுடைய அனுபவம் என்னவென்றால் தேவனை துதிப்பது. worship. இரண்டாவதாக வாசிக்கலாம். 37ஆம் சங்கீதத்தினுடைய 5ஆம் வசனம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. 6ஆம் வசனம். நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. இங்கே அந்நிய தேசத்திலே அவர்களால பேச முடியல. அவங்க நினைக்கிறாங்க, அந்நிய தேசத்திலே ஆண்டவருடைய பாடல்களை நான் பாடுவது எப்படி என்று இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் தாவீதினுடைய அனுபவம் என்னவென்றால், தாவீதினுடைய அனுபவம் வாசிக்கலாம். 4ஆம் வசனம் 38:4. 138:4. கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது. எப்படி அவர்கள் வாயின் வார்த்தைகளை கேட்கிறார்கள் ராஜாக்கள்? கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாம் உமது வாயின் வார்த்தைகளை, எப்படி அவர்கள் வாயின் வார்த்தைகளை கேட்கிறார்கள்? தாவீது அங்கே சாட்சி சொல்லுகிறார். சாட்சியாக தாவீது தேவனை பற்றி சொல்லுகிறார். தன் வாயை திறந்து அவர் பேசுகிறார். அவர் பேசுகிறது நிமித்தமாக அந்நிய தேசத்திலே அநேகர் ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை துதிக்கிறார்கள். கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள் என்று பார்க்கிறோம். முதலாவது, துன்பத்தின் பாதையிலே சத்துருக்கள் நிறைந்ததான அந்த இடத்துல ஆண்டவரை துதித்தான். தாவீது ஆண்டவரை துதித்தான். இரண்டாவது, இங்கே இந்த துன்பத்தின் பாதையில சத்துருக்கள் நிறைந்ததான இடத்துல, இதுவே சத்ருவன் தேசம், இங்க போய் நான் என்னடா பண்றது அப்படின்னு அவர் நினைக்காம அவர் என்ன பண்ணார்னா, வாயின் வார்த்தைகளை அவர்கள் சாட்சி அறிவித்தார். விட்னஸ். பல நேரங்கள்ல பிரச்சனையான நேரத்துல ஆண்டவரை நாம் சாட்சியாக சொல்லுவதற்கு பயப்படுகிறோம். பல நேரங்கள்ல ஆண்டவரை குறித்து சத்துருக்களின் மத்தியிலே சாட்சி சொல்லுவதற்கு நாம் தயங்குகிறோம். நம்ம இருக்கிறதே சத்துருவனுடைய தேசம், சாட்சி சொன்னா அவங்க கேட்கவா போறாங்க? நம்ம எருசலேம்ல போய் நம்ம என்ன பண்ணலாம்? சாட்சி சொல்லலாம். நம்ம இஸ்ரவேல் தேசத்துல நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி இல்ல. தேவஜனமே, இங்க தாவீதினுடைய அனுபவம் என்னவென்றால், சத்துருவின் தேசமா இருக்கட்டும், எதுவனா இருக்கட்டும், எதிராளி இருக்கட்டும், நான் சாட்சி சொல்லுவேன். என் வாயின் வார்த்தையின் மூலமாக
ஆண்டவரை அவர்கள் அறிந்து அவர்கள் ஆண்டவரை துதிப்பார்கள். நான் மட்டும் ஆண்டவரை துதிப்பது அல்ல, என்னுடைய சத்துருக்களும் என்னை எதிர்க்கிறவர்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய அனுபவம் என்னவென்றால், பழைய காரியத்தை நினைத்து 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 எப்படி நான் துதிப்பது, பிரச்சனையான நேரத்தில் நான் இருக்கிறேனே, எப்படி நான் துதிப்பது என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். ஆனால் தாவீதினுடைய அனுபவம் என்னவென்றால், சத்துருவினுடைய தேசத்திலே நான் ஆண்டவரை துதிப்பேன். இங்கே அவர்கள் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொள்ளுகிறது. ஆனால் தாவீதினுடைய அனுபவம் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதல்ல, அவன் வாயை திறந்து ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுகிறான். ஹல்லேலூயா. தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கை எதிர்மறையான சூழ்நிலையில நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம், பிரச்சனையான சூழ்நிலையில நீங்கள் இருக்கலாம், சத்ருவின் தேசத்துல இருக்கலாம், சத்ரு உங்களை சூழ்ந்திருக்கலாம். எந்த சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் தாவீதினுடைய அனுபவம் இன்றைக்கு நம்முடைய அனுபவமாய் மாற ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. அவன் ஆண்டவரை துதித்தான். இரண்டாவதாக ஆண்டவருக்கு சாட்சி சொன்னான். ஹல்லேலூயா. மூன்றாவதாக வாசிக்கலாம். 137 சங்கீதத்தினுடைய 7 வசனம் 8 வசனம். கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும். அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உமக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். ஆமென். இங்கே இவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், நாங்க எங்க இருக்கிறோம்? பாபிலோன் தேசத்துல இருக்கிறோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் பாபிலோன் தேசத்தில் இருந்தவர்கள், நேபுகாத்நேச்சார். இவரெல்லாம் சிறைப்பிடிச்சிட்டாங்க. ஆண்டவரே, எங்களை சிறைப்பிடித்தவர்களை நீங்க என்ன பண்ணுவீங்க? பழி வாங்குவேன் நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே, அதை நீங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் எடுத்து வாசிக்க வேணாம். 13ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பாபிலோனை எப்படி நியாயம் தீர்த்தார் என்று பார்க்கிறோம். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா 16ஆம் வசனத்துல இங்கே சொல்லப்பட்டதான அந்த குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிற அங்கே அந்த சம்பவம் நடந்தது. அப்படி லிட்டரலாக நடந்தது. ஆண்டவர் பாபிலோன் தேசத்தை நியாயம் விசாரித்தார். என்னுடைய ஜனங்க இஸ்ரவேல் ஜனங்களை அவங்கள நீ சிறை பிடிச்சிட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லி அதற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, என்னை பிடிச்சிட்டு போயிட்டாங்க என்னுடைய சத்துரு, அதனால ஆண்டவரே நீங்க அவங்களோட நியாயம் விசாரியும். ஆண்டவர் நியாயம் விசாரிப்பார்ப்பா. நம்ம வேலையை நம்ம என்ன பண்ணணும்? இன்றைக்கு பழி வாங்குதலை நம் கரங்களிலே எடுக்கிறோம். பழி வாங்குதல் ஆண்டவருக்குரியது, நம்முடையது அல்ல. ஆனா தாவீதினுடைய அனுபவம் என்னவென்றால், தாவீதினுடைய அனுபவம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் வசனம் 138:7. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். இங்க அவர் சொல்றாரு, நான் நடக்கிறது எங்க நடக்கிறேன் அப்படின்னா, துன்பத்தின் பாதையில தான் நடக்கிறேன். ஆனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? பழி வாங்க மாட்டேன். ஆண்டவரே, உமது கரத்தை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை என்ன பண்ணும்? ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. எனக்காக ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. இங்கே பாபிலோன் தேசத்துல இருந்ததான அந்த இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்க, ஆண்டவரே எனக்காக நீங்க பழி வாங்குங்க. ஆண்டவரே, நான் எங்களை போய் சிறை பிடிச்சிட்டாங்க, அதனால அவர்களை பழி வாங்குங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அனுபவம் அப்படியா இருந்தது. ஆனால் தாவீதினுடைய அனுபவம் என்னவென்றால், நான் ஆண்டவரோட நடப்பேன்,
நான் துன்பத்தின் பாதையில நடந்தாலும் யாரோடு நான் நடக்கிறேன் என்றால் ஆண்டவரோடு நான் நடந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய கரம் என்னுடைய சத்துருவை பார்த்து கொள்ளும். நான் என் சத்துருவை நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தாவீதினுடைய நாட்களில் சவுல் தாவீதுக்கு விரோதமாய் பலமுறை எழும்பினான். எத்தனையோ முறை சவுலை கொலை செய்வதற்கான சந்தர்ப்பம் சூழ்நிலை தாவீதுக்கு இருந்தது. ஆனாலும் அவன் சொல்றான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல என் கையை நான் போட மாட்டேன். அது என்னுடைய வேலை இல்லப்பா, அது என்னுடைய வேலை இல்லை. ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். நான் ஆண்டவரோடு நடப்பேன். ஹல்லேலூயா. துன்பத்தின் பாதையிலே நான் நடந்தாலும் நான் யாரோடு நடப்பேன்? ஆண்டவரோடு நடப்பேன். ஹல்லேலூயா. நான் சத்ருவின் தேசத்தில் இருந்தாலும் ஆண்டவரை துதிப்பேன். சத்ருவின் தேசத்தில் இருந்தாலும் என் வாயை திறந்து நான் சாட்சி சொல்லுவேன். நான் சத்ருவின் தேசத்தில் இருந்தாலும் நான் ஆண்டவரோடு நடப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. worship, witness and walk. இஸ்ரவேல் தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன்ல இருக்கும்போது அவர்கள் அதே சத்ருவின் தேசத்துல தான் இருந்தாங்க. ஆனா அவர்களுடைய அனுபவம் வேறு மாதிரி இருந்தது. அங்க அவர்களால் துதிக்க முடியவில்லை, அங்க அவர்களால் சாட்சி சொல்ல முடியவில்லை, அங்க ஆண்டவரோடு அவர்களால் நடக்க முடியவில்லை. ஆனால் தாவீதினுடைய அனுபவம் என்னவென்றால், நான் சத்ருவின் தேசத்துல இருந்தாலும் நான் ஆண்டவரை துதிப்பேன், ஆண்டவரை சாட்சி சொல்லுவேன், ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுவேன், ஆண்டவரோடு நடப்பேன். ஹல்லேலூயா. அப்படி நடக்கும்போது 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் நமக்காக கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தாவீதினுடைய அனுபவம் நம்முடைய அனுபவமாய் மாற ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, சத்ருவின் தேசத்திலே அவர்களால் பாட முடியவில்லை, பழையதை நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரே, சத்ருவின் தேசத்திலே அவர்களால் சாட்சி சொல்ல முடியவில்லை. ஆனால் சத்ருவின் தேசத்துல உம்மோடு நடக்க முடியலப்பா. ஆனால் தாவீதினுடைய அனுபவம் அப்படி அல்ல. சத்ருவின் தேசத்துல உங்க துதித்தான் ஆண்டவரே, சத்ருவின் தேசத்துல உங்களுக்கு சாட்சி சொன்னானப்பா. ஆண்டவரே, சத்ருவின் தேசத்துல உம்மோடு நடந்தானப்பா. உம்முடைய கரம் அவனை நடத்தினது. நீர் அவனுக்காக யாவையும் செய்து முடித்தீங்களப்பா. ஆனால் பாபிலோன் தேசத்துல இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்கள் பழிவாங்கும் என்று கேட்டாங்களப்பா. ஆனால் தாவீது, என்னுடைய தேவனுடைய கரம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் என்று சொன்னானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்க பழி வாங்கும் என்று கேட்காதபடிக்கு ஹல்லேலூயா, ஆண்டவரே, நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறீர் என்பதை அறிந்து உம்மை துதிக்க ஹல்லேலூயா, நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியா கேட்கிறோமே ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தேவன் பெரிய தேவன் அல்லவா. ஹல்லேலூயா. எங்களை வல்லடிக்கு விலக்கி ஆண்டவரே காக்கிற தேவன் நீரா இருக்கிறபடினாலே ஆண்டவரே, எங்களுடைய சத்துரு எப்படியா இருந்தாலும், நாங்கள் சத்துருவினுடைய தேசத்துல இருந்தாலும் ஆண்டவரே, உம்மை துதிக்க, உமக்கு சாட்சி சொல்ல ஹல்லேலூயா, உம்முடைய பாதையிலே நடக்க, உம்மோடு கூட நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும் கேட்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. தேவ ஜனத்தை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவரே, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவரே திட்டமிட்டு இருக்கிறார்களோ அந்த திட்டத்தின் மேலே தேவ கரம் அசைவாடு
ஓடும்படியாய் கேட்கிறோம் அப்பா. தேவ கரம் அவர்களை கரம் பிடித்து நடந்தும்படியாய் கேட்கிறோமே ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை அவர்கள் மேலே பிரகாசிக்க பண்ணி, ஹல்லேலூயா, அவர்கள் தலைகளை நீ உயர்த்தும்படியாய் கேட்கிறோம். அவருடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணும்படியாய் கேட்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாள் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் கர்த்தர் நீ மாற்றியருளும்படியாய் கேட்கிறோம். இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னத்தை அவர்கள் அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தர் நீ கிருபை பாராட்டும்படியாய் கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆசீர்வதியும், கிருபைக்குள்ளாக ஓடும். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise the Lord, praise the Lord. God bless you, God bless you. Praise the Lord.